the access control. I'm going to speak about insider threat, and he's going to speak about session ID. Someone access control. You may proceed. அதாவது நார்மலாக உங்கள் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து பாஸ்வேர்ட் போகிறீங்க. உங்களுக்கு தான் அது தெரியும் பாஸ்வேர்டு. ஓகே, அது வந்து உங்களோட ஆக்சஸ். சரியா? அது பாஸ்வேர்டுங்கிறது உங்களோட ஆக்சஸ் மாதிரி. சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரொடெக்டட். ஓகே, உங்களுக்கு தெரியும் பப்ளிக்கு, ப்ரொடெக்டடு, ப்ரைவேட் 3 டைப் இருக்குது. ஆக்சஸ் கண்ட்ரோலில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ரோல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்டெகிரிட்டி பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் 4 டைப் இருக்குது. 4 டைப்பே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் நேம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைப் வந்து ரோல் பேஸ். எப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க, ஹையர் ரோலில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, அவங்களால மட்டும்தான் அந்த டேட்டாஸை வந்து ரீச் பண்ண முடியும், அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து டிமாண்ட் பேஸ்டு. இப்போ வந்து ஒரு லோ எண்ட் எம்ப்ளாய்க்கும் அந்த ஒரு டேட்டா தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது மூலியமாக ஆக்சஸ் பண்ணுறது. இதை தாண்டி யாராவது வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கனாலும் டேட்டாவோட இன்டெகிரிட்டி வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் இஷ்யூஸ். டேட்டா செக்யூரிட்டியில் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் இஷ்யூஸ். ஓகே, தேங்க்யூ. மை டாபிக் இஸ் செஷன் ஃபேக்டர். ஸோ நம்ம எல்லாருமே ஜிமெயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணுவோம். கரெக்டாக எகெயின் ஒரு ஆஃப்டர் 1 hour சம் டைமுக்கு அப்புறம் எகெயின் லாகின் பண்ணும்போது நம்ம யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் வந்து லாகின் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆகிடும். கரெக்டாக நம்ம ஜிமெயில் கிளிக் பண்ணாலே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிமெயில் ஐடி வச்சுன்னா எந்த ஜிமெயில் ஐடி கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். அது வந்து ஃபஸ்ட் டைம் தான் நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுப்போம். செகண்ட் டைம் எப்படி நம்மக்கிட்ட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்காமே லாகின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செஷன் மாதிரி செய்வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணும்போது ஒரு கேஷ் மெமரி மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இருக்கும். நம்ம பண்ணும்போதே ஒரு செஷன் மாதிரி சேவ் ஆகிடும். அப்போ நம்ம திரும்பி அதே வெப்சைட்குள்ளே போய் நம்மளோட அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த செஷன் அப்படியே ரெஸ்யூம் ஆகிடும். அதாவது பாஸ் ஆகிடும்போது ரெஸ்யூம் ஆகிடும். ஸோ ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக இந்த செஷன் தான் வந்து எடுக்க பார்ப்பாங்க. இந்த செஷன்ஸ் அவங்க எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுக்கும்போது இந்த டோக்கன் அவங்க அது எடுத்தாங்கன்னா என்டையர் நம்மளோட செஷனே அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஃபுல் ஆக்சஸும் அவங்க கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் என்னென்ன இருக்கலாம்னா, பப்ளிக் நெட்வொர்க்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ப்ரிவென்ஷன், அண்ட் ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணுறது. I'm going to speak about insider threat. Insider threat happens mostly in any organization or community, such as, for example, in the example I tell about Sony Entertainment. In the starting stage, Sony Entertainment experienced a lot of data breach. Their movie and movie plans were exposed to the public by insider work employees. In the focus of some extra profit with the private organization, what they do is steal their data, unencrypted data, and sell it to the private organization to expose or do spoiler things. You may see in YouTube and after these issues, Sony Entertainment, what they did was they invested more in security department in their organization, so that they could encrypt each and every plan and every data in their system and server base. After that, the data breach compromised. And another incident or another instance for this same insider threat to be shared about the last. இன்சைடத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக GTA 6 வந்து ரிலீஸ் ஆகும்போது அது வந்து ஒரு கேம், வீடியோ கேம் தான். அது வந்து என்னாச்சுன்னா, உள்ள வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயே வந்து உள்ளேருந்து அந்த கேம் பிளே டெஸ்டிங்லாம் நடக்கும். அந்த டைம் எடுக்கிற வீடியோலாம் எடுத்து இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணி விட்டாரு. அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு மட்டும் அவருக்கு தனியாக ஒரு அமௌண்ட் போயிருக்கு. இந்த மாதிரி அமௌண்ட்டு கிடைக்கிறதுனால தான் இந்த மாதிரி உள்ளேருந்து எம்ப்ளாயிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி.
வந்து ஆன்டிவைரஸ் சொல்லுவாங்க சாஃப்ட்வேரில். தீஸ் ஆர் த திங்ஸ் கேன் செக்யூர் யுவர் டேட்டா ஃப்ரம் சேஃப்கார்ட் யுவர் டேட்டா ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் பர்சன். Now our member is going to speak about phishing. Phishing is one of the பாஸ்வேர்ட் ட்ராக்கிங் தான் இந்த பாஸ்வேர்ட் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ லாக்கில் இருக்க மொபைல் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணி அது வந்து என்ன பண்ணலாம் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி பேக் அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு 0 0 இப்போ 4 டிஜிட் பார்த்தோம்னா 0 0 0 0 இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் வந்து கிராக் அது வந்து பாஸ்வேர்ட் கிராக். அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அது கிராக் பண்ண தெரியும். அதே மாதிரி ஃபிஷிங்னா என்னென்னா உங்களுக்கு இமெயில்ஸ் மூலியமாகவும் இல்லாட்டி ஏதாச்சும் லிங்க் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஆசை காட்டி டேட்டாஸை